ஹலோ ஹால், வெல்கம் டு ஜீவாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டேஸ்டியான மசாலா பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். அதோட அரை ஸ்பூன் அளவு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சுட்டு இருக்கும்போது பாஸ்தா ஆட் பண்ணிக்கணும். ஒரு கப் அளவு பாஸ்தா எடுத்திருக்கேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இது கொதிச்சுட்டு இருக்கும்போது இதோட ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் பாஸ்தாலாம் ஒட்டாமல் இருக்கும். எண்ணெய் சேர்த்தப்புறம் இது ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா பாயில் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. பாஸ்தா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்தா இப்போ நல்லா குக் ஆகியிருக்கு. இப்போ இந்த பாஸ்தாவை ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டின இந்த பாஸ்தாவில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து விட்டு கலந்து விட்டுட்டு இதை ஆற வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேன்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த இஞ்சி பூண்டு இதோட சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், கூடவே கட் பண்ணி வச்சிருந்த 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம்லாம் சேர்த்த அப்புறம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 3 தக்காளி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். தக்காளி அதிகமாக சேர்த்தாதான் இந்த பாஸ்தாக்கு நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணியிருக்கேன். இது மசாலா பாஸ்தான்றதால கெச்சப் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். கெச்சப் டேஸ்ட் இன்னும் வேணும்னா ஒரு ஸ்பூன் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இதில் பாயில் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாலாம் ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் மேகி மேஜிக் மசாலா ஒரு பேக்கெட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது இல்லாமல் கூட பாஸ்தா சாப்பிட்லாம், பட் இது சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசாலா சேர்த்த அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃபைனலாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு சீஸ் கியூப் எடுத்திருக்கேன், அது இதுக்கு மேலே துருவிக்கலாம். பாஸ்தா இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே சீஸ் ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் சீஸ் பாஸ்தாவில் மெல்ட் ஆகி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. டேஸ்டியான இந்த மசாலா பாஸ்தா ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.